வணக்கம். நான் இன்னைக்கு என்ன மூவி உங்களுக்கு சொல்ல போறேன்னா, ஆதார். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த படத்த பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஒரு பெரிய பெயின் மனசுக்குள்ள. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. 2022ல கருணாசன்னு, ரித்விகா இவங்கலாம் நடிச்சா ரித்விகா யாருன்னு தெரியுதுல்ல? பிக் பாஸ்ல வின் பண்ணாங்கல்ல, டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணு தான். இவங்க அதுக்கப்புறம் உமா ரியாஸ் இவங்கலாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, தன் ஒய்ஃப் காணாம போயிடுறாங்க. காணாம போனத கண்டுபிடிச்சு குடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற, பச்சை குழந்தைய வச்சுட்டு நிக்கிற ஒரு தகப்பன். போலீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "உன் ஒய்ஃப் என் கூடயே ஓடி போயிட்டா. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு வேறு நெறைய வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் ஓடியிருக்க மாட்டா என் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சண்டை போடுறாரு. கேஸ் முடிச்சுட்டாங்க. ஆனா, உங்க ஒய்ஃப்க்கு என்னாச்சு? அப்படின்னு சொல்றது தான் மீதி கதை. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கருணாஸ் இருக்கார்ல, கருணாஸ் வந்து அவருக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு சொந்த ஊர்லேருந்து ஏதோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ வனவிலங்கு திருடுனதால அங்கே 3 மாதம் ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலை தேடி வராங்க. சென்னையில் வந்து ஒரு மேஸ்திரிக்கிட்ட ஒரு கெட்டடம் கட்டுறவங்கள்ட்ட வேலைக்கு அங்கேயே தங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு ரித்விகா அவங்களுக்கு வந்து குழந்த பிரசவ டைம் ஆகிடுச்சு. பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ எதிர்பாராத நேரத்தில் ஒரு திருட்டு கும்பல், ஒரு பொம்பளை வந்து பயங்கரமாக அந்த கட்டடம் இருக்குல்ல அங்கேயே வந்து திருடுவாங்க. திருடி அது மூலமாக சம்பாதிப்பாங்க. அந்த பொம்பளையோட ஹெல்ப் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஹெல்ப் கேட்டு அவங்களே ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறாங்க. இவருக்குன்னு சொந்த பந்தம் இல்லாதனால அவங்க சொல்கிறாங்க, "நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சலாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விடுறாங்க. அவரு போயிட்டு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா குழந்த மட்டும்தான் இருக்குது. ஒய்ஃபையும் காணோம், அந்த கூட இருந்த அந்த அம்மாவையும் காணோம். டக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போனால், அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த கூட இருந்தாங்கள்ல அந்த அம்மா ட்ரைனேஜில் வந்து விழுந்து இறந்து போய் கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த நைட்டோட நைட்டாக எல்லாமே நடக்குது. குழந்தைய வச்சுட்டு இவரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கு ஒரு பால் டப்பா வாங்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போலீஸ் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ரித்விகா இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் குடைச்சல் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரிய வருது. யாருன்னு சொன்னால் ஆட்டோவில் வந்து ஒருத்தன் சொந்த ஊரில் அந்த ஊரில் லவ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கான். அவன் எதிர்ச்சியாக அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ணப்போ, "உனக்கு குழந்த இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா குழந்தையெல்லாம் பெற்று கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு வா, நம்ம ஓடி போயிடலாம், நம்ம நல்லா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கல அப்போ. இதெல்லாம் வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸ் எப்படி முடிச்சிடுறாங்கன்னா, அவனும் மிஸ்ஸிங், அந்த ஆட்டோக்காரனும் மிஸ்ஸிங். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோக்காரனும் மிஸ்ஸிங், இந்த பொண்ணும் மிஸ்ஸிங். ஸோ 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அவன் வர ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு பணத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறார். இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போடுறாரு. மேல்முறையீடு போட்டோடனே இந்த போலீஸ்க்கு தானே திரும்ப கேஸ் வரும். இவங்க கூப்பிட்டு அடித்து துவைச்சி, "என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ" அப்படின்னு அடித்து துவைச்சி அனுப்பி விட்றாங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அடுத்த ஸ்டோரியை காட்டுறாங்க. அடுத்த ஆஃப் இன்டர்வெல்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அந்த ஸ்டோரி அவர் சொல்ல போகிறது. என்னென்னா, ஆக்சுவலாக ரித்விகா குழந்த பிறந்துச்சுல, அந்த டைமில் அதே நாளில் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பெட்ரோல் போயிட்டுருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த கார் ஆக்சிடெண்ட்டை அந்த கம்பெனி, அந்த கார் கம்பெனி வந்து பயங்கரமான கார் கம்பெனி. பட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அங்கே முன்னாடி இருந்த ஏர் பலூன் ஓப்பனே ஆகலை. அதனால அவங்க மூஞ்செல்லாம் இடித்து செதஞ்சு போய் இறந்துட்டாங்க. இந்த கேஸு வருது, அந்த போலீஸ்க்கு வருது. இவங்க வந்து இது பண்ணும்போது அந்த கார் கம்பெனிக்காரங்க வந்து சொல்கிறாங்க, "சார் இந்த பிரச்சனை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா, ஏர் பேக் ஓப்பன் ஆகலை, சீட் பெல்ட் போட்டு தான் இருந்திருக்காங்க, ஆனால் இறந்து போயிட்டாங்க. ஸோ பெரிய பிரச்சனையாயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எப்படியாவது எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க. நாங்கள் வந்து உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பார்க்காத ஒரு அமௌண்ட் தரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அதே பொண்ணு மாரியே இருக்கிற ஒரு பாடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, பாடி அரேஞ்ச் பண்ணாலும் ஒரு அனாதை பணத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து அந்த பாடி வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ பாடி இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இதே டைமில் தான் ரித்விகா குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பார். அவர் போகும்போது, "நேற்று ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு மாதிரியே இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எதிர்ச்சியா அவர் ஃபோட்டோ எடுத்து சொல்லுவார். இந்த மாதிரி நேற்று ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு மாதிரி அச்சஸில் அப்படியே டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. "அப்படியே இருக்காங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே "அந்த பொண்ணை தூக்குங்க, அந்த பொண்ணை சாகடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாகடிச்சு
அந்த பொண்ணு முகத்துக்கு பதிலா இந்த பொண்ணு முகத்த மாற்றி சீட் பெல்ட் போடலை. அவங்க தான் பார்க்காம போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பதட்டத்தில் ஷாக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மாற்றிடுறாங்க. ஏர் பேக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டு தான். கார் மேலலாம் பிரச்சனை இல்லை, இவங்க மேலே தான் பிரச்சனைன்னு மாற்றி கேஸ்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அந்த டைமில் அந்த தடுக்க வந்த அந்த பொம்பளை தான் தெரியாமல் அந்த பொம்பளை போய் ட்ரைனேஜில் விழுந்து செத்து போயிடுச்சு. இப்படி இந்த மாதிரி கதை. சரி, அப்போ இந்த ரவி எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்ககிட்ட தான் கேஷ் இருந்துச்சுல்ல, அந்த காசுக்காக சண்டை போடும்போது அவனையும் ஒரு கேங் போட்டு தள்ளிடுது. இதெல்லாம் வந்து சைட் பை சைடு காட்டுறாங்க. தமிழில் இப்படி ஒரு மூவியா? ஒரு காருக்காக ஒரு உயிரை எடுத்திருக்காங்களா? ஒரு காரோட மதிப்பை விடவா நம்ம உயிர் மதிப்பு அவ்வளோ சீப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படம் முடியும் போது இருக்கும். நல்லா இருக்குங்க. போயிட்டு நீங்கள் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த கருணாஸ் அண்ணனோட நடிப்புலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படியே சாரி போலீஸ் ஸ்டேஷனாக போயிட்டுருப்பாரு. அந்த குழந்தைய வச்சுட்டே அலைஞ்சிட்ருப்பாரு. கடைசியாக அந்த குழந்தைய வச்சுட்டே ஃபோட்டோவை, ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவை கேட்டுட்டு, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்கன்னான்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டுட்டு அலைஞ்சிட்ருப்பாரு. அந்த மனுஷனுக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு. இந்த மாதிரி தான் நிறைய அப்பாவிங்க, நிறைய கஷ்டப்படுறவங்க, நிறைய ஏழைங்களோட வயிற்றில் இப்படி தான் அடிச்சுட்டு பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க நிறைய பேர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் படத்தை பாருங்கள். தேங்க்யூ.